என்ன பாப்பா டின்னர் சாப்பிட்டு இருக்கியா? செகண்ட் சுச்சு போனியா இல்லையா? செகண்ட் சுச்சு போயிட்டியா? ஐ எம் வெரி சாரி, unsubscribe பண்ணிடாதீங்க. இட் ஜஸ்ட் என் மைண்டை விட்டு போக மாட்டேங்குது. ஐ எம் permanently scarred. Hi friend and welcome to another episode of being an insufferable cinephile. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, I came across this one reel. அந்த ரீல்ல வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு போட்டிருந்தாங்க. BGM வச்சே என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி சேலஞ்சா இருந்துச்சு. தமிழ் சினிமா பத்தி என்ன நடந்துச்சுனாலும் ஆளா முந்திக்கிட்டு போய் நிக்கிறாள் நான். அதனால இப்படி ஒரு பேஜ் இன்ஸ்டால இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாம என்னால வாழ முடியுமா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த பேஜ்ல ஆக்சுவலி நிறைய போஸ்ட் இருக்கு, 70 போஸ்டும் என்னமோ இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கெஸ் பண்ண போறோம். ஹெட்ஸ் அப், முன்னாடியே இந்த மாதிரி ஒரு கேம் விளையாண்டோம். ஐ மைட் கெஸ் இட் பிஃபோர் யூ ஆல் த டைம். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கணும். ஸ்பீடா இருக்க முடியாதோ, நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இதுதான் வந்து நான் சொன்ன அக்கவுண்ட், த சினிஃபைல் சேலஞ்ச். ஓ வாவ், ஃபாலோ பேக். ஐ எம் ஆனர்ட். இந்த மாதிரி சினிமா பேஜஸ்ல என்ன ஃபாலோ பண்றப்போ ஐ எம் ஆல்வேஸ் ஆனர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் போஸ்டே என்ன இருக்கு, ஹவு மெனி கொஸ்டின்ஸ் கேன் யூ ஆன்சர் கரெக்ட்லி அபவுட் லியோ? படம் வந்து முதல் நாளே நான் போய் பார்த்தேன். ஸோ ஐ மைட் நோ அ ஃபியூ திங்ஸ். எல்லாமே ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் ஐ எம் பிரிட்டி கான்ஃபிடென்ட். ஓகே, what is the name of the hyena in the movie Leo? சுப்ரமணி. இவ்வளோ ஈஸியெல்லாம் கேட்காதீங்க. ஓகே, அடுத்து what is the name of the cafe run by பார்த்திபனா? காஃபி பீன்ஸ்னு நினைக்கிறேன், சம் பீன்ஸ். கெஃபே வைல்ட் பீன்ஸா? இதுக்கு நீங்க எனக்கு 1/2 மார்க் கொடுக்கணும். ஓகே, எனக்கு ஃபுல்லா தெரியல, பட் பீன்ஸ்ன்றத ஞாபகம் வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். படம் வந்து 1 வருஷம் மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு நீங்க கிரெடிட் கொடுத்தாகணும். what is the birthday of லியோவா? போட்டோ ஃப்ரேம் கிளாஸ் பிரேக்கிங் சீன். ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் இட்ஸ் 1983 வருஷம். 1977. இவ்வளோ கஷ்டமாலாம் கேட்காதீங்கண்ணா, இவ்வளோ ஈஸியெல்லாம் கேட்காதீங்க. ஓகே, இவ்வளோ கஷ்டமாலாம் கேட்காதீங்கண்ணா. Last question, hypothetical, be creative. If you could switch lives with any character from the movie, who would it be and why? Actually எனக்கு வந்து லியோவா இருக்குது ஆசையா இருக்கு. ஏன்னா எப்போ வேணா யாரை வேணா நான் மேனிப்புலேட் பண்ணலாம், அவங்களும் என்ன நம்புறாங்க. இந்த மாதிரி ஒரு கோல்டன் லைஃப் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? ஸோ ஐ வில் ஆக்சுவலி பிகம் லியோ. Guess the வடிவேலு கேரக்டர் நேம் பார்ட் 3யா? இது வந்து வண்டுமுருகன். இவ்வளோ ஈஸியா என்கிட்ட போய் மறந்துருச்சு. அங்கிள் ஐயாசாமி. ஓகே, ஐ டோன்ட் ரிமெம்பர். தீப்பொறி திருமுகம். நாய்சேகர். ஓகே, இது ஐ டோன்ட் நோ. வெடிமுத்தா. ஓ மை காட், 5ல் 2 தான் தெரியுதா எனக்கு? வெரி பேட். எல்லா கேரக்டர்ஸும் தெரியும் எனக்கு, ஆனா உங்க பேர் ஞாபகம் இல்ல பாரு. ஆனா எனக்கு நிஜத்திலேயே நிறைய பேர் ஞாபகம் இருக்காது. ஐ எம் நாட் வெரி குட் வித் நேம்ஸ். எனக்கு ஃபேஸஸ் எப்பவுமே ஞாபகம் இருக்கும். சின்ன வயசுல என் கூட படிச்சவங்க ஃபேஸ் கூட எனக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க பேர் கேட்டீங்கன்னா ஐ டோன்ட் நோ. ஸோ ஏகாம்பரம், என்கவுண்டர் ஏகாம்பரம். தட்ஸ் ஓகே. எனக்கு வந்து தெரியும், நான் இதை ப்ளே பண்ணல. நான் பொறுமையா டைம் எடுத்து யோசிக்கிறேன். ஓலராதடா, அந்த கேரக்டர் பேர் என்ன? அப்ப அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர். பிச்சுமணி. யா, கிரிகாலன் மேஜிக் ஷோ. இவர் பேர் கிரிகாலனா அந்த படத்துல? ஐ டோன்ட் நோ. கிரிகாலன் பேக்கரிக்காக அக்கா வித்துருவானே, அவன் பேர் மறந்து போச்சு. வீரபாகு. ஓ மை காட், how did I forget வீரபாகு? I did better நினைக்கிறேன் போன பார்ட் விட இந்த பார்ட்ல. ஸோ மேபி ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு இன்னும் ஈஸியா இருக்கலாம், பார்க்கலாம். ஸ்னேக் பாபு. அடுத்து ஐ டோன்ட் ரிமெம்பர். சூனாபானா ஞாபகம் இல்லை. டு நாட் மிஸ்டேக் மீ. என்னை பார்த்து துப்பிக்கிட்டேன், நான் உங்களை பார்த்து துப்பல. ஓகே, உங்களெல்லாம் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நேசமணி, கான்ட்ராக்டர் நேசமணி. அடுத்து ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம். கைப்புள்ள கூட ஞாபகம். வேஸ்ட். பாடி சோடா. 3 பார்ட்ல அட்லீஸ்ட் 50% ஆச்சு கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். அது கூட இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அசிங்கமான நிலை தான். கெஸ் த தளபதி மூவி பை எமோஜிஸ்.
இதோ பண்றேன் பாருங்க. டாக்டர் அண்ட் மேஜிக்கா புதிய கீதையா? ஓ மெர்சல். கைஸ் நான் ஒரு கன்ஃபெஷன் பண்ண விரும்புறேன். நான் மெர்சல் பார்த்தது இல்லை. ஐம் சோ சாரி. ஐ மீன் மெர்சல் பார்த்துருக்கேன், பிட் பை பிட்டா பார்த்துருக்கேன் டிவியில போடுறப்போ. பட் அட் அ ஸ்ட்ரெச் நான் உட்காந்து மெர்சல் பார்த்தது இல்லை. ஐம் சாரி ஃபார் டிசப்பாயிண்டிங் யூ லைக் தட். இது வந்து பிகில். அடுத்து காசு தண்ணியா பேங்க் கத்தி. இது லியோ. தண்ணி சுறா லிப்ஸ்டிக் சுறா. அடுத்து போனு அறிக்கை ஃபேக்ஸ் ஓட்டிங்கா சர்க்கார். அடுத்து படிக்கிறாங்க 3 நண்பன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் கரெக்ட். லாஸ்ட் ஒன் நண்பன். லியோல விட்டதை நான் இங்க பிடிச்சிட்டேன். அவரு பிடிச்சிட்டாரு. எஸ் த மூவி கிரேப்ஸ் ஸ்கூட்டி வேட்டைக்காரன். டூ யூ ரிமெம்பர்? இது வந்து ரொம்ப நீஷா இருக்கலாம், பார்டர் லைன் கிரீப்பியா கூட இருக்கலாம். பட் அனுஷ்கா தட் கிரேப் சீன்ல அவங்க லிப்ஸ் வந்து இட் வாஸ் சோ கிளாசி. நான் வந்து என்ன நினைச்சேன்னா நேச்சுரலாவே அவங்க லிப்ஸ் பளபளன்னு இருக்கும் போல, நம்ம தான் அசிங்கமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா சின்ன வயசுல கிரேப்ஸ் சாப்பிட்றப்போ அந்த கிரேப்ஸ் பிச்சா உள்ள ஜூஸ் இருக்குல்ல, ஜூஸை வாயில தடவிட்டு அதுக்கப்புறம் கடிச்சு சாப்பிடுவேன். லைக் ஐ ஆல்சோ ஹாவ் ஜூஸி லிப்ஸ். Guess the Tamil movie, okay? The story revolves around mysterious murder, okay? Female lead is a survivor of abusive marriage. Hero is a police officer. வேட்டையாடு விளையாடா? இருங்க நம்ம பாப்போம். Hero travels abroad. வேட்டையாடு விளையாடு. மஞ்சள் வெயில் மாலையிலே. அந்த பாட்டு வந்து ஐ ஆல்வேஸ் ஃபேண்டசைஸ்டு. லைக் சின்ன வயசுல வந்து அவ்வளோதான் நானும் என் ஆளும் நியூயார்க் போய் தெருவில் நடந்து படத்துல பாப்கார்ன் சாப்பிட்டு திஸ் இஸ் கோயிங் டு பி மை லைஃப் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நான் அந்த படம் பார்த்த அன்னைக்கே ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இதை வந்து நாங்கள் ரீக்ரியேட் பண்ண போறோம் அப்படின்னு. மேபி ரீக்ரியேட் பண்ணுவேன் இன் அ ஃபியூ இயர்ஸ், ஹூ நோஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் ரீக்ரியேட் பண்றேன். அண்ட் அதையும் நான் வீடியோ எடுத்து போடுவேன். Stay tuned guys. Stay tuned. How many questions can I answer? கரெக்ட்லி சிவாஜி is my jam. லியோவை நான் விட்டுருக்கலாம், சிவாஜியை நான் விட மாட்டேன். Who is the director of சிவாஜி? சங்கர். Next, what is the name of Shivaji's Hospital and Medical College? Shivaji Hospital and Medical College தானே, இல்லையா? Shivaji Hospital and Shivaji Medical College. Yeah. What is the name of the villain character? ஆதிசேகர். எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆதிசேஷனா? இவ்வளவு ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூடாது, ரொம்ப ஆடக்கூடாது. Last question is hypothetical question. Be creative, okay? If you and your friend were doing a Shivaji themed drama, what character would you play? சாலமன் பாப்பையா. எனக்கு அந்த கன்னு சுடுற சீனுக்காகவே நான் சாலமன் பாப்பையாவா 2 துப்பாக்கி எடுத்துன்னு போவேன். இந்த ஹாரிஸ் ஜெயராஜ் சாங் தான் வந்து நான் பார்த்தேன். சாரி, பாஸ் பண்ணி யோசிக்க வேண்டியதா இருக்கு. உயிரே நாது என்ன காத்து கிடக்கின்றேன். ஜிவிஎம் அண்ணன் ரீக்ரியேட்ல வேற பண்ணிருக்காரு இப்போ. லைக் எவ்வளோ கடன் ப்ரோ வாங்கியிருக்கீங்க நீங்க. நாங்க ஒரு GoFundMe ஆரம்பிச்சாவது உங்க கடனை அடைக்கிறோம். இட் இஸ் sad to look at this. பாட்டு போடுறாங்க. ஓகே. நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன். ஓகே, செகண்ட். ஜூன் போனால் ஜூலை காற்றே போட்டு தேய்ச்ச பாடல். அதனால இதுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவையில்ல, 1 செகண்ட்ல கண்டுபிடிக்கலாம். இது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் எடுத்துட்டு இருக்கேன். ஜூன் போயிடுச்சு. ஜூன் போனால் ஜூலை காற்றே. ஐயோ, இது சோக பாட்டு. வெண்மதி எனில்லு நீ வானுக்கா மேகத்துக்கா சொல்லு. I obviously did not have a boyfriend. இந்த படம்லாம் வந்து நான் பார்க்குறப்போ, பட் I just acted like my husband died. இந்த பாட்டு கேட்டு நான் ஃபீல் பண்ண அளவுக்கு அந்த படத்துல மாதவன் கூட ஃபீல் பண்ணியிருக்க மாட்டார். சின்ன வயசுல வந்து எந்த பாட்டு கேட்டாலும் I will go into it. அந்த சினாரியோக்குள்ள போய் நான் தான் அதுன்னு உணர்ந்து நெக்ஸ்ட் லெவல் ஷிட் ப்ரோ. சின்ன மனிஷா. ஒன்றா
ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா. எப்படி எல்லா பாட்டும் தெரியுது பாரு. இந்த பாட்டு வந்து ஐ விவிட்லி ரிமெம்பர் எல்லா இந்த ஜோடி நம்பர் 1 மாநாட மேலாட வாட் எவர் இட் இஸ் இந்த ஃபீல் பண்ற ரவுண்டு இந்த எமோஷனல் ரவுண்டுக்கெல்லாம் ஒரு ஜோடியாச்சு இந்த பாட்டை தூக்கிட்டு வந்துருவாங்க. இந்த பாட்டை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா வைஃப்க்கு வந்து கேன்சர் வந்துருச்சு அதை சிச்சுவேஷனல் சாங்கா யூஸ் பண்ணாங்க. ஒன்றா ரெண்டா ஆசைகள் டேக் யுவர் கார்னி ஷிட் அவே ப்ரோ. ஆனா அதையும் பார்த்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். So find the Anirudh songs using the BGM. ஒத்தையடி பாதையில தாவியோடுற அக்கா பெத்த பூங்குயில தேடி வாடுற பாதையில தாவி ஓடுற ஒசக்க இதயத்தை காத்தாடியாக்கி விட்டா. அடுத்து என்னை மாற்றும் காதலே உனை மாற்றும் காதலே எதையும் மாற்றும் காதலே காதலே. விக்னேஷ்வனுக்கு என்ன ஆச்சு ப்ரோ? he took நானும் ரவுடி தான் அப்புறம் he just did போடா போடி கூட it was an okay film. லைக் அந்த டைம் பீரியடுக்கு it is a nights movie தான். ஸோ என்ன ஆச்சு விக்னேஷ்வன் உங்களுக்கு? இளையராஜா சாங் வித் பிஜிஎம் இது எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. ஏன்னா எனக்கு நிறைய இளையராஜா பாட்டு தெரியும் பட் எல்லா பாட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ப்ரோ ஜஸ்ட் ஹஸ் டன் 1000 மூவிஸ்க்கு மேல பாட்டு போட்டிருக்காரு. அதனால எனக்கு எல்லா பாட்டும் தெரிய வாய்ப்பே இல்லை பட் ஒரு அளவுக்கு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். I'm so sorry you have to hear this. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டு கேளு உண்மைகள் சொன்னேன். அதான கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே எனக்கு தெரியுமில்ல. அடுத்து கண்ணே கலைமானே கண்ணி மயிலேன கண்டேன் உனை நானே. ஓஜி தாலாட்டு பாடல். எங்க அம்மா வந்து என்ன தூங்க வைக்கிறதுக்காக இந்த பாட்டு பாடுவாங்க. டெய்லி ராத்திரி இதை கேட்டு நான் தூங்கியிருக்கேன். சோ அடுத்து இல்ல எனக்கு தெரியும். எனக்கு மியூசிக் தெரியும் ஆனா பாட்டு தெரியல. இட்ஸ் ஓகே ஐ கிவ் அப். பார்த்தது இது எப்படி நான் மறந்தேன். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இதுதான் பார்ட் 2ஓ 3ஓ. நான் மீதிலாம் ட்ரை பண்றேன் என்னால முடியும். நீ பாதி நான் பாதி கண்ணே டிடிடின் அந்த பாட்டா? ப்ளீஸ் பி தட் சாங் இல்லைன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஓ அந்த பாட்டு தானே. ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. If it is not that ரொம்ப அசிங்கமா இருக்கும் for the second time. So please be that song. எனக்கு இந்த பாட்டு தெரியும். ஐயோ இது மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம். இந்த பாட்டு தானே. எங்க அம்மா வந்து she was a sucker for இந்த ஹீரோயினோட புடவை. அதனாலயே நான் இந்த பாட்டு நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் அந்த புடவைய பாக்குறதுக்காகவே. அதனால யா என்ன பாரம் கீரவாணி பாடவாணி. I found this song so goofy like கீரவாணியா கீரையா அப்படி நினைச்சே நான் இந்த பாட்டு என் மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. ஸோ அந்த பாட்டு தான் 100% ஷோர் 100%. எனக்கு தெரியும். ஓகே ஃபைனல் வீடியோ ஹாரி ஜெயராஜ் சாங் இதோட முடிச்சிடலாம். யா அவ என்ன தேடி வந்த அஞ்சல. அடுத்து என்னமோ ஏதோ நன மனதில் சின்ன வயசுல
மை ஜாம். உனக்கு என்ன வேணும் சொல்லு. மோஸ்ட் ஹோல்சம் சாங் ஆஃப் த செஞ்சுரி. கியூட் பாட்டு. அடுத்து வாராயோ வாராயோ காதல் கொள்ள. ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இலையுதிர் காலம் சற்று தொலைவினில் அவள் முகம் பார்த்தேன் அன்றே துளைந்தவன் நானே. ஈஸி ஸ்டஃப் ப்ரோ. ஹாரிஸ் ஜெயராஜ் எல்லாம் கூடையே வளர்ந்துருக்கேன் நான். ஸோ எனக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. விழிமூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. என் சைல்டுடே கண் முன்னாடி வருது இந்த பாட்டெல்லாம் கேட்கிறப்போ. முன்னே முன்னே. எனக்கு இந்த வீடியோ நிறுத்தவே மனசு வர மாட்டேங்குது. ஹாஃப் அன் ஹவர் வீடியோ போட்டுருவா பேசாம. அவ்வளோதான், நிறுத்திக்கலாம். ரொம்ப நேரம் போகுது. நான் தான் இதை உட்காந்து எடிட் பண்ணோம். ஸோ யா, இதில் எவ்வளோ உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது? என்னை விட நிறைய நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்களா? என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். ஐ ஹேட் ஃபன் இந்த வீடியோ எடுக்கிறப்போ. ஆப்வியஸ்லி லைக் anything related to cinema I am going to have fun. அதனால எனக்கு இந்த வீடியோ ஜாலியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ஜாலியாக இருந்துச்சா இல்லையா? இந்த மாதிரி வீடியோ நான் போட்டால் பார்ப்பீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. ஏன்னா போன வாட்டி கெஸ் தி சாங் நான் போட்டேன், எவனுமே பார்க்கல. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. பிடிச்சிருக்குன்னா I'll do it again. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பண்றது. So I think that is it. I had so much fun. Bye bye.